ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஹெச் டியூப். இன்றைக்கி நம்ம சேனல் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக வீட்லேயே இது எப்படி செய்கிறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கை எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஆச்சி அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் உங்கள் ஊரில் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வீட்டில் செஞ்சாலும் கடையில் வாங்கின முறுக்கு மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். அது எப்படி கடையில் வாங்குகிற எக்ஸாக்ட் டேஸ்ட் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் கருப்பு எள் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் முதல்ல நம்ம மாவுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து முதல்ல மாவில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியெல்லாம் சேர்க்க முன்னாடி. இது ஏன் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க முன்னாடி பட்டரை மட்டும் மாவில் பிசறி விடுறோன்னா, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. இது நீங்கள் என்ன பொரிக்கிற ஐட்டம் பண்ணாலும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக ஒரே வாட்டியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சு பதத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட் மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி எடுக்கும். அதனால தான் நான் தண்ணி அளவு எக்ஸ்ட்ரா கொடுக்கல உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போ அப்டேட்ஸ் போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் சேர்த்துருக்கணும். ஸ்டார்டிங்கில் நான் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் மாவில் உப்பெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த டைம்லேயே கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கலந்துரும். இப்போ கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தொட்டோன்னா நம்ம விரலில் மாவு ஒட்டிக்கிட்டும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு சுட போகிற அச்சு அப்புறம் முறுக்கு உரல் எல்லாத்துலேயும் லைட்டாக நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அப்படி உங்களுக்கு நார்மலாகவே பிழிய வரும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம மாவை எடுத்துட்டு நம்ம அச்சில் போட்டு தேவையான ஷேப்பில் நம்ம இதை பிழிஞ்சு இப்போ எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி மீடியம் ஹீட்டில் சூடாக்கிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைட்லேயே நம்ம தேவையான ஷேப்பில் பிழிஞ்சு எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இருக்க மாவையும் நம்ம இதே மாதிரி தேவையான ஷேப்பில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா, எப்போவுமே உங்களுக்கு கடையில் வாங்குகிற டேஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி முறுக்கு பாதி வெந்து இருக்க போகும்போது நீங்கள் எடுத்துடணும். அதாவது முழுசாக செவக்க முன்னாடி முறுக்கை வெளியில் எடுத்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறணும். இந்த மாதிரி அதாவது இன்னும் பொன்னிறமான அந்த நார்மல் கலருக்கு வர முன்னாடி எடுத்துட்டு திரும்ப மிதமான சுட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் போட்டுட்டு நம்ம எடுத்துடணும். அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா முறுக்கு ரொம்பவே சுவையாக நம்ம கடையில் வாங்குற மாதிரி அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹீட்டாகவும் இருந்துடக்கூடாது, அப்புறம் பட்டுன்னு கருகிரும். ஸோ பார்த்துக்கோங்க, மிதமான சூட்டில் போட்டு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம திரும்ப எண்ணெயை ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.